கல்லூரிகளுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்றால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் காவல்துறை எச்சரித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பெட்டிக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான குட்கா விழிப்புணர்வு கூட்டம் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் கல்வி நிறுவனங்களில் 100 மீட்டர் சுற்றளவுக்குள் புகையிலை பொருட்கள் விற்பது சட்டப்படி குற்றம் என்றும் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு விற்றால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சைபர் கிரைம் மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பொது இடங்களில் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யவோ அதை பயன்படுத்தவோ தடை செய்யப்பட்டுள்ளது, அறிவுறுத்தப்பட்டது. மீறினால் அந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. மேலும் 100 மீட்டருக்குள்ளே இயங்கும் அனைத்து கடைகளிலும் 18 வயதுக்கு கீழ் உட்பட்ட மாணவர்கள் இருந்தாலும் சரி, மாணவர்கள் அல்லாத இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த தடை செய்யப்பட்ட புகையிலையும் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தப்பட்டது. பழனி அரசு மருத்துவமனையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பணியாணை வழங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என MP சச்சிதானந்தம் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு தலைமை மருத்துவமனையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்கள் புதிய தனியார் நிறுவனம் பொறுப்பேற்றதும் பணியில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர்களை வேலைக்கு சேர்க்க மறுப்பதால் பணியாளர்கள் குடும்பத்துடன் மருத்துவமனை நுழைவாயில் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உடனடியாக தமிழக முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் இதில் தலையிட்டு தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சுமித் என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த நிறுவனம் தொடர்ந்து இந்த ஊழியர்களை புறக்கணித்து வருகிறது. காரணம் என்னன்னா, இந்த ஊழியர்கள் சட்டப்படியான கூலி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தினக்கூலி கொடுக்க வேண்டும். ஓவர் டைம் பார்த்தா அதற்கான சம்பளம் கொடுக்க வேண்டும். ஊழியர்களுக்கான ESI, PF போன்ற பிடித்தங்களை முறையாக செலுத்தி ஊழியர்களுடைய கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ஊழியர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் உரிமையை கேட்கிறார் என்ற காரணத்துக்காக இந்த 25 ஊழியர்களையும் வேலைக்கு ஆள் எடுக்காமல் வெளியே நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கும் வரைக்கும் நம்முடைய பழனி அரசு மருத்துவமனை முன்பாக காத்திருக்கும் போராட்டத்தை இரவு பகலாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த முடிவை தமிழ்நாடு அரசு பார்க்க வேண்டும். மயிலாடுதுறையில் கெட்டுப்போன இறைச்சிகள் மற்றும் தடை செய்யப்பட்ட நிறமூட்டிகளை பயன்படுத்திய 4 பிரபல அசைவ உணவகங்களுக்கு தலா ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அதிகாரி டாக்டர் பிரவீன் தலைமையில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது பிரபல அசைவ உணவகங்களில் குளிர்பதன பெட்டிகளில் நாள்பட்ட பழைய கோழி, மீன், இறால் மற்றும் முதல் நாள் சமைத்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தடை செய்யப்பட்ட செயற்கை நிறமூட்டிகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் விதிகளை மீறிய 4 கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு மீண்டும் தவறு செய்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. இப்போ ஆய்வு பண்ணதில் ஒரு 10 கடை கிட்ட ஆய்வு பண்ணியிருக்கோம். அதில் பழைய சிக்கன்ஸு, கலர் பொடி யூஸ் பண்ண இது, அப்புறம் பிளாஸ்டிக்ஸு, டெங்கு ப்ரீட் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்ததில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 30 கிலோ வரைக்கும் நம்ம பழைய கறியை சீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஃபைன் இம்போஸ்மெண்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். RC கேட்டகரியில் இருக்க உணவகங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் அஃபென்ஸாக 10,000 ரூபா நம்ம ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். லைசன்ஸ் இல்லாத ஒரு கடை இருக்குது, அதுக்கும் நம்ம 10,000 ரூபா ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு, ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, ஒப்பந்த முறையிலான வேலைவாய்ப்புகள் மற்றும் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் குறித்து பேசினார்.
மேலும் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்காமல் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கு பேச உரிய நேரம் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மானிய கோரிக்கையின் மீதுதான் விவாதம் என்றுதான் விவாதத்தை துவக்குகிறார்கள். அந்த மானிய கோரிக்கை அனாமத்தா அந்த பக்கம் எங்கேயோ கிடக்குது. இவங்க 2 பேரும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக மானிய கோரிக்கையின் மீது மக்களுடைய சம்பந்தப்பட்ட பிரிவு மக்களுடைய துறையினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இடதுசாரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை தவிர வேற எதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க போறதில்லை. ஆனால் அத்தகைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு என்பதே தரப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறது. நெல்லை மீனாட்சிபுரம் ரயில்வே கேட் மூடுவதால் பொதுமக்கள் படும் துயரங்களை தீர்க்க மாற்றுப்பாதை அல்லது சுரங்கப்பாதை அமைக்க எம்பி ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மீனாட்சிபுரம் ரயில்வே கேட் பகுதியில் தினசரி 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுவதால் நாளுக்கு சுமார் 54 முறை கேட் மூடப்படுகிறது. இதனால் அப்பகுதி பள்ளி மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் அவசர ஊர்திகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து விரைவில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். 2005ஆம் ஆண்டு எனக்கு பதில் 2025ஆம் ஆண்டு எனக்கு பதில் கொடுக்கப்பட்டது. எனவே தொடர்ந்து உடனடியாக இந்த சாலை நம்முடைய தமிழக அரசினுடைய நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்ட தமிழக அரசை சந்தித்து இங்கே பாலம் அமைப்பதற்கும் அல்லது சப்வே அமைப்பதற்கும் விரைவாக நடந்து முடித்து இந்த ரயில்வே கிராசிங்கை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.